சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 122 முதல் வசனத்தை நாம் சற்று சிந்திக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேளையிலே நம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் ஒருமித்து கூடி உம்மை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய வசனத்தின் ஆண்டவரே முன்பாக நாங்கள் நிற்கிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனமே கேள், நான் உன்னோடு பேசுவேன் என்று சொன்னீரே, எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் தயவாய் வேண்டிக் கொள்கிறோம். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைபட சித்தமாயிருக்கிறீரோ அந்த வசனத்தை கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்துக் கொள்ளும், வார்த்தைகளை வெளிப்படுத்தி தாரும். உம்முடைய கரத்தில் சமூலமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அருமையானே, இன்னைக்கு உலக பிரகாரமாய் பார்த்தால் அநேகர் பல இடங்களுக்கு கடந்து போவதற்கு மகிழ்ச்சியாய் காணப்படுகிறார். திருமணமான பிள்ளைகள் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ அல்லது நல்ல வசதி இருக்குமானால் அயல் நாட்டுக்கோ போய் தன்னுடைய விடுமுறை நாட்களை கழித்து வர மிகுந்த ஆவலாய் காணப்படுகிறார். சிறு பிள்ளைகளுக்கு வெக்கேஷன் வந்து விட்டால் போதும், ஒவ்வொரு இடத்திற்கு போவதற்கு அவர்களுக்கு மகிழ்ச்சி காணப்படுகிறது. ஆனால் விசுவாசியுடைய வாழ்க்கையில எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஏன்? கர்த்தருடைய சமூகத்திற்கு போக வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, விருப்பம் காணப்பட வேண்டும். அருமையானே, ஏனென்றால் கிருபையாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம். பாவத்தின் படுகுழியிலே ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாய், நரகாக்கினைக்கு ஏதுவாய் காணப்பட்ட நம்மை கர்த்தர் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே சிலுவை மரணத்திற்கு அவரை ஒப்புவித்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை கிருபையாய் என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். வேத வசனத்தில் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்திருக்கிறார்? உயிர்ப்பித்தவராய் காணப்படுகிறார். அந்த மேன்மையான அன்பை நினைப்போமானால் நிச்சயமாய் நாம் வீட்டில் இருக்க மாட்டோம், வேறு அலுவல் காரியமாய் ஞாயிற்றுக்கிழமை நாள் போக மாட்டோம். நாம் செய்வதெல்லாம் இங்கே கர்த்தருடைய ஆலயத்தை தேடுவதுதான் நம்முடைய வேலையாயிருக்கும். இயேசு சொல்லும் போது சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்ப கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறதுனாலே காரியம் என்ன என்பதை நாம் சற்று கர்த்தருடைய வசனத்திலிருந்து கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்னேன். ஒரு மனுஷனை குறித்து உங்களோடு நான் பேசினேன். அவன் கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு என்ன செய்திருந்தான்? வந்திருந்தான் என்ற அனுபவத்தை சொன்னேன். அவனை காத்திருக்கிற ஒரு அனுபவம், எருசலேமின் ஆறுதல் வர காத்திருந்த ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தான் என்று சொன்னேன். இன்றைக்கு நான் வேறு விதமாய் சற்று வித்தியாசமான முறையில கர்த்தர் இந்த இருதயத்தில் வைத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். வாசிப்போம். பரிசுத்த லூக்கா என்னும் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திற்குள்ள கடந்து வருவோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும்
தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாயின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். போதும். இங்கே கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை என்ன செய்கிறார்கள்? அற்பமாய் நினைக்கிறவர்களாய் காணப்படுகிறார். தேவனுடைய சபைக்குள்ளே இது ஆகாத காரியம். எது? நான் தான் பரிசுத்தவான், நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்குத்தான் என்ன செய்யப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். நாம் இன்னும் பூரணர் ஆகவில்லை. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாயிருக்கிற அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்ய கடவுள்? பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். வசனம் சொல்கிறது, பூரணராகும்படிக்கு என்ன செய்வோமாக? கடந்து போவோமாக. நாம் யாரும் இந்த உலகத்தில் பூரணர் அல்ல. பூரணர் ஆக்கிவிட்டால் அடுத்த டிக்கெட் வாங்கிட வேண்டியதான். எங்கே? பரலோகத்துக்கு. ஆனால் அநேகர் நினைத்து கொண்டிருந்தது, நான் ரொம்ப பரிசுத்தம், அவர்களை பார்க்கிறேன், இவர்களை பார்க்கிறோம். அதுக்குத்தான் ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்தார்கள்? கடந்து போனார்கள். அந்த பரிசேயன் சொன்னான் இவ்விதமாக, நான் இந்த ஆயக்காரனை போலவும் பரிகாரக்காரனை போலவும் இராதபடியினால் உம்மை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே என்ன செய்தான்? அவன் சொன்ன ஜெபத்தில் ஒரு வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். இவனை பார்க்கிலும் நான் எப்படிப்பட்டவன்? நல்லவன். இந்த ஆயக்காரனை போல் இராதபடியினாலே கர்த்தருக்கு அப்படியா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க? அவனை போல நான் இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு ஒப்பா இன்னும் மாறல ஆண்டவரே, அப்படி சொல்ல வேண்டும். மனுஷரோடு ஒப்பிட்டு பார்க்கிறது அல்ல, கிறிஸ்துவின் பரிசுத்தத்திற்கு முன்பதாய் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடத்திலே உண்டா? கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படிக்கு மாதிரியை காண்பித்து போனாரே, நாம் அப்படி நடக்கிறோமா? அவரோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர் பரிசுத்தத்தில் பூரணர், அவர் அன்பிலே பூரணர், பகைஞனுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் காணப்பட்டவர். அருமையானே, தன்னை பிடிக்க வந்த ஒரு மனுஷனுடைய வேலைக்காரனுடைய காதை பேதுரு வெட்டுகிறவனாய் காணப்பட்டான். பிடிக்கப்பட்ட நிலைமையிலேயும் அவனுடைய காதை எடுத்து அவனுக்கு ஒட்ட வைத்து அவனுக்கு ஆரோக்கியம் தந்தவர், சத்துருக்களை நேசித்தவர், தன்னை சிலுவையிலே பரிகசித்த அவனுக்காகவும் இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நமக்குள்ளே அப்படிப்பட்ட சுபாவங்கள் உண்டா? நமக்கு தீது செய்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், அருவருக்கிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள் நாம் மன்னிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த மனுஷனோ இந்த ஆயக்காரனை போல இராதபடியினால் நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்காகவா ஆலயத்திற்கு வர வேண்டும்? ஆனால் மற்றவனோ ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க துணியாதபடிக்கு வெளியே நின்று கொண்டு வானத்திற்கு நேராகவும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாதபடிக்கு தன் மார்பிலே அடித்துக் கொண்டு சொல்கிறான், தேவனே, பாவியா என் மேல் என்னமாயிரும், கிருபையாயிரும் என்று சொன்னார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு என்ன செய்தார்? திரும்பி போகிறவனாய் காணப்பட்டார். அவனுடைய விசுவாசம் என்னவென்று சொன்னால், இந்த ஆலயத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே மாத்திரமே நான் யாராய் மாற முடியும்? பரிசுத்தவானாய் மாற முடியும். நான் பாவி, நான் அவனுடைய சமூகத்தில் கடந்து போவதற்கு எப்படிப்பட்டவன் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவரே, 100க்கு அதிபதியாகிய ஒரு மனுஷன் தன் வேலைக்காரன் சுகவீனமாய் காணப்பட்ட போது இயேசுவிடத்தில் ஆள் எழுப்பினார், நீர் வந்து என் வேலைக்காரன் என்ன செய்யும்? சுஸ்தமாக்கும் என்று கேட்டுக்கொண்டான். அவர் புறப்பட்டு வந்தார். நான் வந்து அவன் என்ன செய்வேன்? சுஸ்தமாக்குவேன் என்று வந்தார்.
ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் போதே 100க்கு அதிபதி சொன்னான், நீர் என் வீட்டுக்குள்ள வருகிறதற்கு நான் யார் அல்ல, பாத்திரவானே அல்ல ஐயா, நான் அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், நான் என்னுடைய வேலைக்கு நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் அவன் செய்கிறான். ஆகையினாலே ஒரே ஒரு காரியம் செய்யா, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான். அந்த வார்த்தையினுடைய அதிகாரத்தை அவன் புரிந்தவனாய் காணப்பட்டான். கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. குஷ்டரோகி கேட்டால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். 38 வருஷமாய் குளத்தண்டையிலே காணப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய், நட என்று சொன்னார். உடனே அவன் நடந்தான். லாசருவின் கல்லறைக்கு முன்பதாய் நின்று கொண்டு, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவன் வெளியே புறப்பட்டு வருகிறவனாய் காணப்பட்டான். இந்த காலை வேளையில ஒன்று நான் சொல்கிறேன், நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறது எதற்கு என்று சொன்னால், பரிசுத்தமாவதற்கு தான். மற்றவர்களை குறை சொல்வதற்கோ அற்பமாய் நினைப்பதற்கோ அல்ல நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறது. நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன செய்வதில்லையே, தரிசிப்பதில்லையே கர்த்தரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தரிசிக்க வேண்டுமானால் நாம் எதையெல்லாம் விட வேண்டும், அதையெல்லாம் விட்டு நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். பரிசுத்தத்தில் பூரணராக மாற வேண்டும், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நீ இரண்டாவது காரியத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் வாசிப்போமா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 1 நாளாகமம் 29. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பையும், மரவேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தே இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்கிறேன். இங்கே வசனத்தில் பார்க்கிறோம், தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன செய்தான், கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். எப்படி கொடுத்தானாம்? அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை. நல்ல கவனிக்கணும், விருப்பம் இருந்து கொடுக்க வேண்டும். விருப்பம் இல்லாமல் கொடுத்த ஒரு பிரயோஜனம் இல்லை. என்றால் வசனம் சொல்கிறது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல, உற்சாகமாய் கர்த்தருக்கு என்ன செய்ய கடவன், கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார். கொடுத்தால் கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப தருவார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு என்ன செய்யப்படும், திரும்ப அளக்கப்படும். அங்க வசனத்திலே விதமாய் சொல்றார். கீழே வசனத்தில் வாசிக்கும் போது, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அளக்கப்படும் என்றார். அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியில என்ன செய்வார்கள், அமுக்குவார்களாம், அப்புறம் குலுக்குவார்களாம், அடுத்து சரிந்து விழும்படி. அப்படியே கோபுரம் மாதிரி அந்த காலத்தில் படியில் அளப்பாங்க. இந்த காலத்தில் படியே பார்க்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. படியா, எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்காளே ஆனி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, படினாலும் தெரியாது, மரக்கால்னாலும் தெரியாது. நல்லா கவனிங்க, இன்றைய காலத்து பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தில் சொல்லுவோம், மடி சரிந்து விழும்படிக்கு திரும்ப அவங்க மடியிலே என்ன செய்வார்,
அவர் போடுகிறவராய் காணப்படுவார். கர்த்தர் ஒருவனுக்கு கடன்காரன் அல்ல. யார் கொடுக்கிறார்கள் அவர்களை திரும்ப என்ன செய்கிறவர்? அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்தபோது மெல்கிசேதேக் என்று சொல்லப்பட்ட ஆசாரியன் அவனுக்கு எதிராய் புறப்பட்டு போய் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆபிரகாம் என்ன செய்தானாம்? ஆசீர்வதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? தசமபாகம் கொடுத்தான். யாருக்கு? யார் அப்பத்தையும் திராட்சரசை கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய இஷ்டத்தின்படி எல்லாம் கொடுக்கிறது அல்ல. அங்க கொடுத்த இங்க கொடுத்த அல்ல. கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறோமா? தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிற ஒருவருக்கும் தேவன் கடனாளி அல்ல. தசமபாகம் 10% என்று சொன்னால் அதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நானும் கொடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். 10% மாத்திரமல்ல, அதிகமாய் எங்கட கர்த்தர் இந்த நாட்களை கொடுக்க எனக்கு வைக்கிறார். காரணம், அவருக்கு கொடுக்கிறபடினாலே திரும்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? எனக்கு கொடுக்கிறவராய் காணப்படும். எப்படி கொடுக்கிறார் என்று எனக்கு தெரியாது. என் முகத்தை பாராதவர்கள் கூட எனக்கு அனுப்புகிறார்கள். கர்த்தருக்கு என்று கொடுக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமா? இதோ நான் என் சிறுமையில் கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னை. அப்படியே நிறுத்துங்கம்மா. எப்படி கொடுத்த? எப்ப கொடுத்தாரா? சொல்லுங்க. சொல்லப்பட்ட இதோ நான் என்னுடைய சிறுமையில் கஷ்டப்படுற நேரத்தில் எனக்கு நிறைய வந்ததுனால நான் கொடுக்கல. நான் என்னுடைய சிறுமையில கர்த்தருக்கு 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இதெல்லாவற்றையும் சாலமோனிடத்தில் கொடுத்து நீ இதை கொண்டு கர்த்தருக்கு என்ன செய்? ஆலயத்தை கட்டு. அப்ப சிறுமை எனக்கு கஷ்டையா? நீங்க கஷ்டத்துல நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய தரித்திரத்தை மாற்றுவார். எலியா என்ன சொன்னான்? சாரிபாத் விதவையினிடத்துல அவ சொன்னா, இடத்துல ஒரு பிடி மாவும் கொஞ்சம் என்னதா இருக்கு, அதுல நான் ஒரு அடையை சுட்டு நானும் பிள்ளையாண்டானும் சாப்பிட்டு என்ன செய்ய போறோம்? சாக போறோம். ஆனா எலியா சொல்லுகிறார், ஒருவேளை நமக்கு நம்முடைய பார்வையில எலியா கடினமான மனுஷனாய் தோன்றலாம். இல்லை, அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பின்னே வரப்போகிறது என்று சொல்லி. நீ சொன்னான், முதல் சுடுகிற அடை என்னிடத்துல என்ன செய்? கொண்டு வா. அவள் கொண்டு வந்தால் அவள் பணம் பானையிலிருந்து மாவை எடுக்கும் போதே அந்த பானையில மறுபடியும் என்ன இருக்கிறது? மாவு காணப்பட்டது. அடையை சுட்டால் தீர்க்கதரிசியிடத்துல கொண்டு வந்து கொடுத்தால் வசனம் சொல்கிறது, பஞ்ச காலம் முடிய வரைக்கும் அவருடைய பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, அவருடைய கலசலத்துல என்ன செய்யல, குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் கொடுக்கிறவர் தீர்ச்சையாய் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் திரும்பி கொடுக்கிற கர்த்தர் அவர். இந்த காலையில நன்றாய் அறிந்து கொள்வோம், தாவீது கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய் காணப்பட்டார். கொடுத்த அநேகரை 10 வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய் காணப்பட்டார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். 30:24 சற்று வேகமாய். யூதாவின் ராஜாவாய் எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும், பாத்தீங்களா, சபைக்கு 1000 காளைகளையும் 7,000 ஆடுகளையும் கொடுத்தான். யாருக்கு? சபைக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு பலி செலுத்தும்படிக்கு. நீங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நீங்க அது முழுவதும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை வாசிக்க வீட்டுக்கு அது வீட்டு பாடமாய் கொடுத்து விடுகிறேன். நீங்க 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் பிரபுக்கள் எல்லாம்
தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார். இன்றைக்கும் கொடுக்கிற ஒரு கூட்டம் உண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு. இன்னொரு கூட்டமும் இருக்கு. அது என்ன கூட்டம் தெரியுமா? வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளில் சிலவற்றை நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் தன்னுடைய கோவிலிலே பார்த்தீங்களா? தாவீது எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்தான். அவனுக்கு பின்னே வந்த ராஜாக்களும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் காணிக்கைய. ஆனால் காணிக்கையாய் இருந்த எல்லாவற்றையும் பாபிலோனிலிருந்து வந்த நேபுகாத்நேச்சார் எல்லாவற்றையும் ஆலயத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் தன்னுடைய விக்கிரகத்தின் கோயிலில் என்ன செய்தான்? வைக்கிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய குமாரனாகிய பெல்சாத்சார் செய்த காரியம் நமக்கு தெரியும். வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எருசலேமிலிருந்து கொண்டு வந்த எருசலேமின் பணிமுட்டுகளில எடுத்து அவளை திராட்சரசம் வார்த்து தானும் தன் மனைவியும் தன் மறுமனையாட்டிகளும் பிரபுக்களும் எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறதற்காக அதை எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அன்றைக்கு ராத்திரி சுவற்றில் ஒரு கையிருப்பு எழுதிற்று, மெனே மெனே தெக்கேல் உபாசி. அன்றைக்கு ராத்திரி பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டார். கர்த்தருக்கு பரிசுத்தமான பாத்திரம், அதுல கை வைக்கிற எந்த மனுஷனையும் கர்த்தர் பழி வாங்குகிறவராய் காணப்படுவார். அருமையானே, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 3வது காரியத்தை நான் சொல்கிறேன், நேரம் கடந்து போகிறபடியினாலே வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் எருசலேமின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு என்ன செய்தான்? வந்தான். யாருடைய ஏவுதல்? மனுஷிக ஏவுதல் அல்ல. நான் கடந்த வாரத்திலேயே அதில் சில காரியங்களை சுட்டி காண்பித்தேன். தாவீதை பிசாசு ஏவுகிறவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி, சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார் என்று சொல்லி பலவிதமான ஏவுதல்கள் உண்டு. ஆனாலும் தேவ ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல் தங்கியிருப்பாரானால் அவனை சில நேரங்களிலே ஏவுகிறவராய் காணப்படுவார். அவனை போகும்படிக்கு சொல்லுகிற கர்த்தர். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் ஆகிய கிறிஸ்து இயேசுவை நீ காணும் முன்னே என்ன செய்ய மாட்டான்? மரணமடைய மாட்டான். இந்த காலை வேளையிலே நான் ஒன்று சொல்லுகிறேன், இதோடு சேர்த்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருப்பாரனால் அதை நிச்சயம் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறவர். அவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் நிச்சயமாய் சொல்லிய அதை செய்கிற தேவனாய் காணப்படுகிறவர். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையும் என்ன செய்யாது? அது தரையிலே விழுந்து போக விடுகிறவர் அல்லவே. நீ வேத வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கு யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திற்கு நான் வரும்போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் என்ன செய்தது? நிறைவேறிற்று. நல்ல கவனிங்க, கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே தவறாத கர்த்தர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம்.
மன்னிக்கணும், 19வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆயினும் தரையிலே விழுந்து போக விடவே இல்லையே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாது ஐயா. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உரியதாய் காணப்படுகிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, நிச்சயம் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆபிரகாமே நான் உன் சந்ததியை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அவனுக்கு ஒரு சந்ததியும் இல்லாத போதே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டார். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவிசுவாசமாய் காணப்பட்ட நிலைகளிலே கர்த்தர் அவனை சீர்படுத்தும்படியாய் அனுமதித்தார். ஆனால் 99வது வயதில் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 86வது வயதில் கர்த்தர் பேசினார். அதற்கு பிறகு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவே இல்லை. இப்பொழுது பேசுகிறார், என்னவென்று, உத்தமனாய் காணப்படு என்று சொல்லி. 17ஆம் அதிகாரம், ஆதியாம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. வயதான போது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். எத்தனை வருஷத்துக்கு பிறகு பேசுகிறார் தெரியுமா? வாசிங்க, அதுக்கு மேல் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயது உடையவனாயிருந்தார். அதற்கு பிறகு எப்ப பேசினார்? காரணம் என்ன? அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதா எப்படி இல்லை, உத்தமமா இருக்கிறது. யாருடைய பேச்சை கேட்டான்? தன் மனைவியாகிய சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாரை சேர்த்து கொண்டான். அதன் வந்த விளைவு கர்த்தராலே கண்டிக்கப்படுகிறான். அருமையானே, நம்முடைய ஜீவிதத்தில் உத்தமம் காணப்படும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். உத்தம குணத்திலே கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர்? துணையாயிருக்கிறவர். அருமையானே, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார், நிச்சயமாய் வழங்குவார், கொடுப்பார். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, சிமியோன் கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலினாலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்தான்? வந்திருந்தான். வந்தவன் என்ன செய்தான்? அங்கே பிள்ளையை கொண்டு வந்த யோசேப்பு, மரியாள் ஆகியோர் இயேசுவை சுமந்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தபோது அந்த பிள்ளையை தன் கைகளிலே வாங்கி கொண்டு அவன் சொன்னதான வார்த்தை, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் என்ன செய்தது? கண்டது. இப்பொழுது உமது அடியேனை என்ன செய்கிறீர்? சமாதானத்தோடு போக விடுகிறீர். அருமையானே, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஆவலோடு காத்திருந்த ஒரு சிமியோன் ஆவியின் ஏவுதலினால் நடத்தப்பட்டு அந்த இரட்சணியத்தை கண்டவனாய் காணப்படுகிறார். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொருவன் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தான். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் கொண்டு வாசிப்போம். தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போய் என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தேகா என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படிக்கு எருசலேமுக்கு வந்திருந்தான்.
அப்படி எருசலேமுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர காரணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமா? ஏசாயா, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான ஆதரவுகள் ஆகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் மன்னிக்கணும் 2ஆம் அதிகாரம் முதல் 2வது வசனத்திலிருந்து வாசி. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமோ எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எருசலேமின் விசேஷித்தம் என்னவென்று சொன்னால், எருசலேமிலே இருந்துதான் கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. எருசலேம் என்றால் சாலேமின் நகரம், சமாதானத்தின் நகரம் என்று பெயர். அங்கே இருந்தால் சமாதானத்தின் தேவனாய கர்த்தர் பிறந்து வளர்ந்து தேசத்திற்கு சமாதானத்தை அருளும்படியாய் சிலுவையிலே தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இப்ப எருசலேமிலே இருந்து புறப்படுகிறது எது? கர்த்தருடைய வசனம். அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்க அவன் பணிந்து கொள்ளும்படிக்கு அவன் அங்கே இருந்து புறப்பட்டு வருகிறான். இங்கே அநேக 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து அநேக நாட்கள் பிரயாணம் பண்ணி வருகிறான். எருசலேமுக்கு போய் தேவனை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு புறஜாதியான். ஆனால் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஒரு விருப்பம் காணப்பட்டது. வருகிறான். அவன் சாதாரணமானவனும் அல்ல. ஒரு தேசத்தின் ராணிக்கு அவன் பொக்கிஷ மந்திரியாய் காணப்பட்டவன். புறப்பட்டு வந்தால் புறஜாதியாரை எருசலேமின் ஆலயத்திற்குள்ளே போய் ஆராதிக்க விட மாட்டார். அவன் வெளிப்பிரகாரத்தில் நின்று கர்த்தரை பணிந்து கொண்டு இப்பொழுது திரும்பி போகிறான். போகும்போது அங்கே விற்கப்பட்டதான தோல் சுருளிலே ஒன்றை வாங்கி கொண்டு தன் ரதத்திலே போய் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஜீவிதத்தில் ஒரு காரியம், ரதத்திலே உட்கார்ந்து தான் வாங்கின தோல் சுருளை என்ன செய்கிறான்? பிரித்து வாசித்து கொண்டே போகிறான். வேதத்தின் மேல் எவ்வளவு வாஞ்சை! வசனத்தை அறிந்து கொள்ள, இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்குள்ளே உண்டாயிருக்கிறத நான் வசனத்திலே இருந்து வாசித்து அறிந்து கொள்ள முடியும். வாசித்து கொண்டு போகிறான். கர்த்தருடைய தூதன் வந்து அங்கே பிலிப்பை பார்த்து சொல்கிறார், நீ வனாந்தர மார்க்கமாய் காசாவுக்கு போகிற வழியாய் வனாந்தர மார்க்கமாய் போகிற ரதத்தோடு போய் என்ன செய்? சேர்ந்து கொள். உடனே அவன் போய் சேர்ந்து கொண்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அங்கே போகும்போது ரதத்தில் மந்திரி தோல் சுருளை வாசித்து கொண்டு போகிறார். எதேச்சையாய் அவனுக்கு கிடைத்த தோல் சுருள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகமாய் காணப்பட்டது. அதில் 53ஆம் அதிகாரத்தை அவன் வாசித்து கொண்டு போகிறான். வாசித்து கொண்டு போகிறவன் மௌனமாய் வாசிக்கல, சத்தமாய் வாசிக்கிறான். எப்படியா சொல்றீங்க? ரதத்திலே உட்கார்ந்து வாசிக்கிற சத்தத்தை வெளியே ஓடிக்கொண்டே இருக்கிற பிலிப்பு கேட்கும்படியாய் ஆயிற்று. அப்படியானா மௌனமாய் வாசித்திருப்பானா? எவ்வளவு சத்தமா வாசிருப்பான். அவனுக்கு அவ்வளவு வாஞ்ச. உடனே பிலிப்பு கேட்கிறார், மந்திரியே, நீர் வாசிக்கிறவைகளின் அர்த்தம் உமக்கு தெரியுமா? ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ரதம் நிறுத்தப்பட்டது. பிலிப்பை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டான். அங்கே கேட்கிற ஒரு கேள்வியை பாருங்கள்.
வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 32வது வசனத்தில் அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல, அவர் யார் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே முடியும் என்பதே. மந்திரி கேட்கிறார், தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ? பிலிப்பு இயேசுவை குறித்து சகல காரியங்களையும் பேசினார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய அடக்கத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, பின்பு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை பொழிந்ததை குறித்து சகல காரியங்களையும் பேசினார். அவர் ரட்சிப்பு, ஞானஸ்நானம் எல்லாவற்றையும் அவனுக்கு போதித்தான். ஆகினால் தான் மந்திரி தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தபோது சொல்லுகிறார், தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெறுகிறது தடை என்ன? ரெண்டு பேரும் ரதத்தை விட்டு இறங்கினார்கள், தண்ணீருக்குள்ள இறங்கினார்கள். வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஞானஸ்நானம் கொடுத்ததோடு கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை எடுத்து கொண்டு போய்விட்டார். மந்திரி துக்கத்தோடு போகல, சந்தோஷத்தோடு தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை பணிந்து கொண்டு போகிற ஒருவரையோ கர்த்தர் துக்கத்தோடு அனுப்புகிறவர் அல்ல. வேதம் என்ன சொல்கிறது? என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஜெப வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருவதின் நோக்கம் என்ன? உன்னுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உன் கிளேசத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். கர்த்தருடைய சன்னிதானத்தில் தான் என்ன உண்டு? பேரின்பம் உண்டு, நித்திய மகிழ்ச்சி அங்கேதான் காணப்படுகிறது. கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறவர். இனி 4வது ஒரு கூட்டத்தை குறித்து நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிப்ப 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். போதுமா? கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, சீலோவிலே இருக்கிற கர்த்தரை பணிந்து கொள்ளவும், அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் குடும்பத்தோடு என்ன செய்கிறவன்? போகிறவன். அவனுடைய பெயர் எல்கானா. அவனுக்கோ 2 மனைவிகள். ஒருத்தி பேர் பெனினால், மற்றவள் பேர் அன்னா. எல்லா குடும்பமாய் கர்த்தரை பணிந்து கொள்ளதான், ஆராதிக்க தான் வராங்க. ஆனா ஒருத்திகிட்ட கொஞ்சம் குசும்பு இருக்கு. என்ன குசும்பு? அண்ணாளை பார்த்து சொல்கிறாள், மலடியே, உனக்கு பிள்ளையே இல்லை. எதையெல்லாம் சொல்லி அவளை காயப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி என்ன செய்கிறது? காயப்படுத்துவது. உனக்கு வயது சென்று விட்டது, உனக்கு இனி ஒரு காலும் வயிற்றுல ஒரு புழு கூட வராது. இந்த காலத்து முறைமையின்படி சொல்ல வேண்டுமானால் அது நடக்காத காரியம். நீ சும்மா வந்துட்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்துட்டு போறே. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல அவள் செய்த காரியம், அவள் இவருடைய எல்லா பேச்சையும் கேட்டு மனம் கசந்து அழுது கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தார். ஏலி ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே, அதன் பக்கமாய் அவன் கடந்து போய் அவள் ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டார். மனம் கசந்து மிகவும் அழுது தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை எல்லாம் என்ன செய்தார்? ஊற்றி விடுகிறவளாய் காணப்பட்டார். அருமையானே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது நம்மை காயப்படுத்துகிற சிலரும் உண்டு, ஏதோ வார்த்தைகளினாலே. ஆனால் ஒன்று, அதை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துராலோசனை சொல்லுகிறவர்கள் நிறைய இருக்காங்க. அவர்களும் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நடக்க மாட்டார்கள். ஆனால் மற்றவர்களை பரிசுத்தத்தை விட்டு விலகச் செய்வதில் நம்பர் 1 இருப்பாங்க.
அவர்கள் கர்த்தருடைய கையில விழுகிறது பயங்கரமாயிருக்கும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் சொல்லுகிறேன், என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவது எதற்கு? கர்த்தரை பணிந்து கொள்ளத்தான், ஆராதிக்கத்தான். எனக்கும் கர்த்தருக்கு உண்டான தொடர்பு. நான் கர்த்தரை எவ்விதமாய் ஆராதிக்கிறேன். இந்த பெண்ணினால் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருந்து அவளை அதிகமாய் காயப்படுத்தினபடினாலே எத்தனையோ வருஷங்கள் வேதனையோடு திரும்பி போனவள் குறிப்பிட்ட வருஷத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தாள், இருதயத்தை ஊற்றினாள். பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. தன் வீட்டுக்கு போனால் கர்த்தர் அவளை என்ன செய்தாளாம்? நினைத்தருளினார். இந்த காலைவெளியில தேவ சன்னிதானத்தில் யாரெல்லாம் மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறீர்களோ அவர்களை கர்த்தர் நினைக்கிறவர். எதற்கு நினைக்கிறார்? சங்கீதம் 115:12 வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உன்னதத்திலே காணப்படுகிறவர், அவர்தான் உங்களை நினைக்கிறவராய் காணப்படுகிறவர். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை நினைக்கிற ஒரு ஆண்டவர் அவருடைய நினைவிலே உங்களை வைத்திருக்கிறார். அருமையானே, கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோமே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது அவன் நிவிதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? சங்கீதம் 70 சங்கீதம் 70 கடைசி வசனத்தை வாசிப்போம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். தாவீதுடைய விண்ணப்பம், ஆண்டவரே நான் சிறுமையோ எளிமையுமானவன், என்ன செய்யும்? என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் ஆண்டவரே. ஏ நீர்தான் என்னை விடுவிக்கிறவரும் என்னுடைய துணையுமாய் காணப்படுகிறவர். உண்மையல்லாதபடி எனக்கு துணை இல்ல ஆண்டவரே. கர்த்தர் துணை செய்ய கேட்டுக்கொண்டான எதற்கு? வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 50 அதிகாரத்தில் 7வது வசனத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்யேன்? வெட்கப்படேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் காணப்படுகிறார். சற்று நேரத்துக்கு முன்பதாய் சாட்சியாய் கேட்டோமே, அருமையான சகோதரி சொன்னார்களே, மரணத்திற்கு ஏதுவாய் போராடி கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுவிக்கிறவராய் காணப்பட்டார். விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் அவளுக்கு யாராய் இருந்தார்? துணையாய் காணப்பட்டார். அருமையான சாரா சொன்ன சாட்சியை கேட்டோம். அவருடைய வயிற்றுக்குள்ள பஸ்பாமாகி நீ எப்படி ஜீவிக்கிறாய் என்று கேட்டார்களா டாக்டர். அருமையான தம்பி மணி அபுதாபிக்கு சென்று விட்டார். அதற்கு முன்பு அந்த ஆபரேஷன் நடந்தது. சொல்லும் போது சொன்னார், கர்த்தருடைய கிருபை. யோசித்து பாருங்க, நம்ம இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை அல்லாதபடிக்கு வேற இல்லையா? மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும், நீங்களும் நானும் எவ்விதமா இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எனக்கு துணை செய்தார், ஆகையால் நான் எப்படி இருக்கிறேன்? வெட்கப்பட்டு போக கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். மனுஷர் உங்களை வெட்கப்படுத்துவார்கள், தேவன் உங்களை வெட்கப்படுத்துகிறார் அல்ல. இங்க 40ஆம் சங்கீத கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது, சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, தேவனோ என் மேல் எப்படி இருக்கிறார்? நினைவாகவே இருக்கிறார். மறக்கிறவர் அல்ல. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை செய்வதில்லை, மறப்பதில்லை. யார் உன்னை மறந்தாலும், பெற்ற தாயும் தந்தையும் உன்னை மறந்தாலும் கர்த்தர் உன்னை மறக்கிறவர் அல்லவே அல்ல. அவர்தான் உனக்கு துணையாய் நிற்கிறவர். பவுல் சொல்லும் போது சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, தீமோத்தேயுவே, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் துணையாய் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்.
நீங்க சங்கீதம் 115 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 12ஆம் வசனத்துக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசீர்வதிப்பார், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் காணப்படுகிறவர். இந்த காலையில் இந்த வார்த்தையில் சுருக்கிறேன், உங்களை மறக்கிறவர் அவர் அல்லையா, அவர் உங்கள் மேல் நினைவாகவே இருக்கிறார். நம்ம நினைக்கலாம் கர்த்தரை மறந்து விட்டார். நாம் எத்தனையோ நேரம் மறந்து இருக்கிறோம், மறந்து போயிருக்கிறோம். அவர் மறக்கிறவர் அல்ல. பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையிலிருந்து தவறுகிறவர் அல்லையா. கர்த்தருடைய வேதம் நான் வசனத்தில் வாசிக்கும் போது 89ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தாவீதுக்கு போய் சொல்லுகிறவல்ல. ஆயிரம் வார்த்தைகளை சுருக்கிறேன். தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. உங்களை நினைக்கிறார். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நீதான் என்னுடைய துணை, என்னை வெட்கப்படுத்த மாட்டீர் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் வெட்கல, உன் முகத்தை ஒரு நாள் வெட்கப்படுத்தாத ஆண்டவர் இங்கே இருக்கிறார். இந்த காலையில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தோமே, நாம் எவ்விதமாய் வந்தோம்? நீங்க துக்கத்தோடு வந்திருப்பீர்களால் இந்த காலையில் மகிழ்ச்சியோடு உங்களை திரும்ப அனுப்புகிறவர். ஒருவேளை பாவியாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தால் நீங்கள் நீதிமானாய் உங்கள் வீட்டுக்கு திரும்ப முடியும். தேவனே என்னை நினைத்தருளும் என்று கேளுங்க, கர்த்தர் செய்கிறவர். என்னால் வேதம் அதைத்தான் சொல்கிறது, பாவியை நீதிமானாக்கிறவிடத்தில் என்ன செய்தால் விசுவாசம் வைத்தால் என்று எழுதப்பட்டது. உங்களை கர்த்தர் அப்படி செய்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுத்த தாவீது, ஆனால் அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போன ஒரு நேபுகாத்நேச்சார். முடிவு நமக்கு தெரியும். அருமையானே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோமே, மற்றவர்கள் சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேனா? நான் மற்றவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பார்க்க வேண்டும். நான் எப்படி கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறேன்? நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு நாளில் நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்பதாய் நிற்க வேண்டும். அநேகர் நினைத்திருக்கிறார்கள், உயிர்த்தெழுந்த பிறகு நேராய் பரலோகத்தில் போய் இயேசுவோடு இருப்போம். இல்லையா? ஒரு நியாயம், நமக்கு நியாயாதிபதியாய் கர்த்தர் நம்மை நியாயம் விசாரிப்பார். எதற்கு? அவனவன் தன் சரீரத்தில் செய்த நன்மைக்காயிலும் தீமைக்காயிலும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பதாய் நிற்க வேண்டியது அவசியம். அந்த பயமும் பக்தியும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது காணப்படும். அந்த நியாயாதிபதியாய் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்காதபடிக்கு, அப்பாலே போய் என்று சொல்லாதபடிக்கு, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொன்னார், பிசாசுக்கு அவனுடைய தூதர்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த எரிநரகத்திற்கு போங்கள் என்று சொல்லாதபடிக்கு, நாம் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். வேற யாரையும் பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்க. அதை செய்வ எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது எனக்கு எப்படி இருந்தது? இந்த காலையில் கேட்ட வசனத்தின்படி நம்முடைய ஜீவிதம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கர்த்தருடைய முகத்தை தேடும்படிக்கு வந்திருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தருடைய முகத்தை பிரகாசத்தோடு அனுப்ப வல்லவர். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கு கர்த்தர் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஆயுஸ்தோத்திரம். பரிசேயனும் ஆயக்காரனும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீடுக்கு திரும்பினானே. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருந்த சிமியோன் இரட்சகரை கண்டானே. பணிந்து கொள்ளும்படியா எத்தியோப்பியாவிலே இருந்து வந்த அந்த கந்தேகா மந்திரி ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவனாய் சந்தோஷத்தோடு தன் தேசத்துக்கு திரும்பி போனானே. தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஏராளமாய் கொடுக்கிறவனாய் காணப்பட்டானே.
ஆனால் நேபுகாத்நேச்சார் அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனதா நாங்கள் கேள்விப்படும். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் கொடுக்கிறவர்களா எங்களை மாற்று. அன்னால் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து வருஷந்தோறும் துக்கத்தோடு திரும்பி போனவன் குறிப்பிட்ட வருஷத்துல கர்த்தருடைய ஆலயத்திலே இருதயத்தை ஊற்றி ஆண்டவரே சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு திரும்பி போனதை நாங்கள் பார்க்கிறோம். அவளை கர்த்தர் நினைத்து அவளை ஆசீர்வதித்தீரே. அதே வண்ணமா இந்த நாட்களிலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீ நினைத்து வைத்திருக்கிறீர்கள். அவர் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறார்கள். அவளை ஏற்ற சமயத்தில் இந்த நாட்கள் ஆசீர்வதித்து நன்மையினால நிரப்பும். கிருபை கூட இருக்கட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.